நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் மல்டி டைம் ஃப்ரேம் அனலிசிஸ். மல்டி டைம் ஃப்ரேம் அனலிசிஸ் அப்படின்னா நம்ம மார்க்கெட் எப்போதுமே ஒரே டைம் ஃப்ரேம்ல அப்ரோச் பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்மாலர் டைம் ஃப்ரேம் வேணும், அதோட ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் வேணும், அதை விட என்ட்ரி டைம் ஃப்ரேம் எடுக்கும். ஸோ மொத்தமா ஒரு மார்க்கெட்டை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு 3 டைம் ஃப்ரேம்ல அப்ரோச் பண்ணுவேன். எதுக்கு அப்படின்னா ஒரு டைரக்ஷனல் மார்க்கெட் எந்த பக்கமா போகுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ஒரு டைரக்ஷனல் வேணும். அதுக்கப்புறம் மார்க்கெட் பிஓஐ அதாவது பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். தென் என்ட்ரி டைம் ஃப்ரேம். சப்போஸ் இப்படி வந்து ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அப் ட்ரெண்ட்லயோ இல்ல இந்த மாதிரி ஒரு டவுன் ட்ரெண்ட்லயோ இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்து இதோட ஹையர் டைம் ஃப்ரேம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நான் யூஸ் பண்றது நிப்டி பேங்க் நிப்டி யூஸ் பண்றேன். 1 ஹவர்ல மார்க்கெட் புல்லிஷா பீரிஷான்னு பார்த்துப்பேன். அதே மாதிரி இங்க வந்து பார்க்கும்போது 1 ஹவர்ல மார்க்கெட் புல்லிஷா இருக்கானா பீரிஷா இருக்கான்னு பார்த்துப்பேன். ஸோ இது பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் ட்ரேடுக்குள்ள இறங்குவேன். ஸோ இங்க பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிடும் மார்க்கெட் 1 ஹவர்ல புல்லிஷா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிடும். இங்க 1 ஹவர்ல பார்க்கும்போது எனக்கு தெரியும் பியரிஸ்ன்னு தெரியும். இது எப்படி நான் கண்டுபிடிப்பேன்? என்னோட ப்ரீவியஸ் வெபினார்ல என்னோட மார்க்கெட் செக்ஷன் நான் கிளாஸ் எடுத்திருப்பேன். அதுல பாத்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்டை எப்படி ஒரு குறிப்பிட்ட டைம் ஃப்ரேம்குள்ள லாக் பண்ண முடியும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஒருவேளை நீங்க அதை பார்க்கணும் அந்த வீடியோ பாருங்க. அப்ப என்னாச்சுன்னா எனக்கு ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட் என்ன டைரக்ஷன்ல போறான் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த ஹையர் டைம் ஃப்ரேம்ங்கிறது எனக்கு என்னதுக்காக யூஸ் பண்ணும் அப்படின்னா மார்க்கெட்டோட டைரக்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகே, இதுக்கப்புறம் இதோட கம்மியான ஒரு டைம் ஃப்ரேம் எடுத்துப்பேன். உதாரணத்துக்கு நான் சொல்ல போனா 15 நிமிஷம். இது நீங்க டெய்லி என்னோட டெலிகிராம் குரூப்ல நீங்க இந்த டைம் ஃப்ரேம் பார்த்துக்கலாம். 15 போட்டு நான் என்ன பண்ணுவேன்னா ஒன்னு புல்லிஷ் அப்படின்னு நான் எழுதுவேன். அப்படி இல்லாட்டி 15 போட்டு என்ன பண்ணுவேன்னா பியரிஸ் அப்படின்னு எழுதுவேன். ஸோ இதுல என்ன சொல்லணும்னா பிஓஐ அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இந்த பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னா இந்த இடத்துல நான் வந்து ஆர்டர் பிளாக் பார்க்கலாம், இம்பேலன்ஸ் பார்க்கலாம், ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் பார்க்கலாம், லிக்விடிட்டி பார்க்கலாம். ஸோ இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்றது வந்து பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். கடைசியா நான் எடுக்கிற டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம். இந்த 1 நிமிஷம் தான் நான் என்டி எடுப்பேன். நான் இந்தியன் மார்க்கெட் தான் பயன்படுத்துறேன். இந்தியன் மார்க்கெட் மொத்தமே ஒரு நாளைக்கு என்ன 6.25 மணி நேரம் தான் மொத்த மார்க்கெட். ஸோ அதுல வந்து நம்ம என்ட்ரி எடுக்கணுங்கிறது இன்ட்ராடே பர்பஸ் நீங்க போனீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் 1 நிமிஷம் பயன்படுத்தணும். ஸோ இப்போ ஒரு ஓவர்வியூவா சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்றேன்னா நான் ஒரு 3 டைம் ஃப்ரேம் ஃபாலோ பண்ணுவேன். சப்போஸ் 1 ஹவர் அப்படிங்கிறது எனக்கு ஒரு டைரக்ஷனை கொடுக்கிறது. புல்லிஷா பீரிஷான்னு கண்டுபிடிப்பேன். தென் 15 நிமிஷத்துல நான் பிஓஐ கண்டுபிடிப்பேன். அதாவது பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிப்பேன். இதுக்குள்ள நான் பாக்குறது ஓபி, ஓஎஃப் அதாவது ஓஎஃப்ங்கிற ஆர்டர் ஃப்ளோ. தென் அது இல்லாம பாத்தீங்கன்னா இம்பேலன்ஸ் இதெல்லாம் பார்ப்பேன். தென் பிரீமியம் வர்சஸ் டிஸ்கவுண்ட் பார்ப்பேன். தென் கடைசியா 1 நிமிஷம். இது வந்து என்னன்னா என்னோட என்ட்ரி டைம் ஃப்ரேம். ஸோ இந்த 3 டைம் ஃப்ரேமை நான் பயன்படுத்தி என்னோட இன்ட்ராடே நான் பிளான் பண்ணுவேன். இது எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து என்னோட இன்ட்ராடே பிளான். சப்போஸ் இப்போ உங்களுக்கு வந்து இன்ட்ராடே பண்ண டைம் இல்ல, நீங்க வந்து ஒரு லாங் டேர்ம் போறீங்க, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் போறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் டைரக்ஷன் பார்க்கணும் அப்படின்னா நீங்க மந்த்லி டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிறீங்க. ஸோ என்ன பண்ணணும்னா மந்த்லி டைம் ஃப்ரேம் எடுத்துட்டு அதுல மந்த்லி என்ன பண்ணுதுன்னு பாருங்க. இது வந்து ஒரு லாங் டேர்ம். இப்போ உங்கள்கிட்ட வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இருக்கு. இதை வந்து வருஷ கணக்குல நீங்க அந்த பணம் எடுக்க போறீங்கன்னா மந்த்லி டைம் ஃப்ரேம் பாருங்க. அவன் புல்லிஸ் தான் இருப்பான். ஸோ ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பை பண்றதுதான் ரெக்கமெண்டேஷன். அதோட வீக்லி டைம் ஃப்ரேம் பாருங்க. வீக்லி என்ன பண்ண பாருங்க. டெய்லியில நீங்க என்ட்ரி எடுங்க. ஸோ மந்த்லியில அவன் என்ன பண்ணணும் இந்த மாதிரி ஒரு புல்லிஸா போகணும். வீக்லியில நீங்க என்ன பண்ணணும் பிஓஐ பார்க்கணும். தென் அதுக்கப்புறம் இந்த டெய்லியில என்ன பண்ண மார்க்கெட் ஒரு சிஹெச் வைக்கணும். இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தீங்கன்னா மறுபடியும் மேல போய் இந்த ஹையை உடைக்கலாம். இது வந்து பொசிஷனல் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக நம்ம இது சொல்றது. ஸோ மந்த்லி வீக்ல உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பெரிய கேண்டில் ஒரு மாச கேண்டில்ங்கிறது இப்படி இருக்கும். ஸோ அப்போ அதுல இருந்து வீக்லி 4 எடுப்பீங்க. அதுக்கப்புறம் டெய்லி எடுப்போம். ஸோ அந்த டெய்லி கேண்டில்ங்கிறது இங்க இருக்கும். இதுல வந்து நம்ம அந்த ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணிப்போம். இதை தொட்டுட்டு சிஹெச் வச்சானா என்ட்ரி. இது வந்து ஒன்லி ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ். இதுல நான் 3 டைம் ஃப்ரேம் யூஸ் பண்றேன். ஒன்னு இந்த டிங்கிறது டைரக்ஷனல், இந்த வீக்லிங்கிறது பிஓஐ அதாவது பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அதுல எந்த இடத்துல நான் என்ட்ரி எடுக்க போறேங்கிறது. தென் டெய்லியில எனக்கு பண்ணோம்னா கன்ஃபர்மேஷன் என்ட்ரி பார்த்துட்டு போவேன். அதுதான் சிஹெச்னா என்னன்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். இதை வந்து என்னோட மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வீடியோ நான் சொல்லியிருக்கிறேன். சப்போஸ் இப்போ வந்து உங்களுக்கு அந்த மாதிரி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் போல ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 மாசமோ 6 மாசமோ இல்லாட்டி ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு லாங் டேர்ம் போறீங்க அப்படின்னா நீங்க பார்க்க வேண்டிய டைம் ஃப்ரேம் வந்து வீக்லியில வந்து மார்க்கெட் என்ன பண்றான்னு பார்க்கணும். தென் டெய்லியில வந்து அவனோட பிஓஐ பார்த்தீங்க. தென் 1 ஹவர்ல மார்க்கெட் இந்த 1 ஹவர் ஆர்டர் பிளாக் வந்து தொட்டுட்டு இங்க சிஹெச் வச்சானா இந்த இடத்துல நீங்க என்ட்ரி எடுக்கலாம். பை மூவ்மெண்ட் பார்க்கலாம். ஸோ நான் இது எல்லாமே சொல்றது ஸ்டாக் பொறுத்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி தான். நிப்டி 50 இருக்க டாப் 10 செலக்ட் பண்ணிக்கிறேங்க. அதுல செலக்ட் பண்ணி இருக்கிறதுலே லோ மார்க்கெட்டோட ரேஞ்ச் பிளாக் பண்ணிட்டு அந்த லோவுல இந்த விஷயம்லாம் பார்த்துட்டு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா நீங்க சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. சப்போஸ் ஷார்ட் டேர்ம்ங்கிறது நம்ம என்ன சொல்றோம்னா ஒரு 3 மாசம் ஒரு 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 வாரத்துல இருந்து 3 மாசத்துக்குள்ள நீங்க ஏதாவது ஒரு ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அந்த ஃபண்டை கொண்டு அதுல அந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ண போறோம்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஷார்ட் டேர்ம் போகலாம். இதுல என்ன பண்ணா மோஸ்ட் போட்டு இது எல்லாம் பண்ற விஷயம் தான் டெய்லியில மார்க்கெட்டை ஒரு ரேஞ்சுக்குள்ள லாக் பண்ணிடுவாங்க. லாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா 1 ஹவர்ல ஒரு ஓபி மார்க் பண்ணிடுவோம். மார்க் பண்ணிட்டு இங்க இருந்து வரும்போது இந்த ஓபியை தொட்டுட்டு 5 நிமிஷத்துல சிஹெச் வச்சானா இந்த ஆர்டர் பிளாக்ல என்ட்ரி.
மார்க்கெட் இந்த ரீசன்ட் ஹையை பிடிப்பாங்க. இது வரத்துக்கு 1 வாரம், 10 நாள், 1 மாசம், 2 மாசம் அந்த மார்க்கெட்டோட கண்டிஷனை பொறுத்து இது வந்து நம்ம என்ன பண்ணுவோம் ஷார்ட் டேர்ம் சொல்லுவோம். இப்ப இதுலயே 3 டைம் ஃப்ரேம் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரேம் நான் இதுக்கு டைரக்ஷன் பார்க்குறேன். செகண்ட் டைம் நான் இதுக்கு பிஓஐ பார்க்குறேன். என்னோட 3வது டைம் ஃப்ரேம் என்ட்ரி. ஸோ இப்ப இதெல்லாம் பண்ணிட்டு கடைசியா வந்து நான் யூஸ் பண்றது வந்து என்ன பண்ணுவேன்னா இன்ட்ராடேக்கு நிஃப்டி யூஸ் பண்ணேன். சப்போஸ் உங்களால நிஃப்டி பேங்க் நிஃப்டி ட்ரை பண்ண முடியல அப்படின்னா அதர் ஆப்ஷன் நான் தரேன். ஸ்டாக் எடுத்துக்கிறீங்க. ஸ்டாக்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா 1 ஹவர்ல மார்க்கெட்டை ஒரு ரேஞ்சுக்கு லாக் பண்ணிருங்க. ஸோ மார்க்கெட்டை ஒரு ரேஞ்சுக்கு லாக் பண்ணிட்டு ப்ராப்பரா நீங்க இன்டியூஸ் பண்ணலாம் எடுத்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கிறதுல எக்ஸ்ட்ரீம் ஒரு ஓபி மார்க் பண்ணுங்க. இந்த ஓபில நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட் மேல இருந்து கீழே வரும். கீழே வந்து இதை டேப் பண்ணிட்டு ஜஸ்ட் போய் ஒரு சிஹெச் கொடுப்பான். இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தீங்கன்னா இது வந்து நீங்க இன்ட்ராடே பர்பஸ் பண்ணலாம். இது நான் சொல்றது வால்யூம் இருக்க ஸ்டாக்கா யூஸ் பண்ணுங்க. நிப்டி 50 இருக்க டாப் 10க்குள்ள மேக்ஸிமம் இருக்கும். சில நேரங்கள் அந்த ஸ்டாக்கும் ஸ்லோவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது என்னன்னா வால்யூம் கம்மியா இருக்கும், மூவ்மெண்ட் கம்மியா இருக்கும். சோ அதனால இந்த மாதிரி இஷ்யூக்கு நான் நேரடியா போறது எது போறேன் அப்படின்னா நிப்டி பேங்க் நிப்டி போறேன். சோ நிப்டி பேங்க் நிப்டில பாத்தீங்கன்னா என்னோட ட்ரேட்லாம் நீங்க என்னோட டெலிகிராம்ல பார்த்துட்டு யூடியூப்ல பார்த்துருப்பீங்க. அதிகபட்சம் 10ல இருந்து 15 நிமிஷத்துக்குள்ளதான் 10-15 நிமிஷத்துக்கு நான் ட்ரேட்ல இருப்பேன். இல்ல 20 நிமிஷம் இருப்பேன். அதுக்கு மேல போச்சுன்னா எனக்கு என்ன ஆகும்னா என்னோட ஆப்ஷன் பிரீமியம் டிகே அந்த மாதிரி இஷ்யூலாம் வரதுனால நான் மினிமம் ப்ராஃபிட்ல மினிமம் லாஸ்லயே வெளியில போயிடுவேன். அப்ப அந்த மாதிரி டயத்துக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா 15 நிமிஷத்துல டெய்லி நான் என்ன பண்ணுவேன்னா 1 ஹவர்ல மார்க்கெட் என்ன பண்றான்னு பார்த்துப்பேன். பார்த்துக்கிட்டு எனக்கு அது ஹையர் டைம் எடுப்பேன். பட் நான் ட்ரேட் அனலைஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவேன் 15 நிமிஷம் அப்படின்னு மார்க் பண்ணி என்னோட இண்டிகேஷனுக்காகவும் நம்மளோட ஸ்டூடெண்ட்டுக்காக சொல்றதுக்காகவும் நான் ஹையர் டைம் ஃப்ரேம் என்ன பண்ணுவேன் 15 புள்ளிஸ் எழுதிட்டு இங்க இருக்க ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணுவேன். ஸோ இந்த ஆர்டர் பிளாக் மார்க்கெட் மேல இருந்து கீழே வருவான். இங்க வரும்போது இதுல 2 விதமா எடுத்துப்பேன். ஒண்ணு இந்த ஆர்டர் பிளாக் 15 நிமிஷமா இருக்கலாம், இல்ல 5 நிமிஷமா இருக்கலாம். அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நான் என்ன செட் பண்ணிப்பேன். பட் ஆனாலும் இந்த ஆர்டர் பிளாக்க தொடும்போது நான் என்ன பண்ணுவேன்னா 1 நிமிஷத்துல போயிட்டு அவன் சிஹெச் கொடுக்கானா அப்படி பார்த்துட்டு அந்த சிஹெச்ல இம்பேலன்ஸோட ஆர்டர் பிளாக் இருந்துச்சுன்னா நான் அதை என்ட்ரி எடுத்துட்டு போவேன். இந்த என்ட்ரி எடுக்கிற டைம் ஃப்ரேம் எனக்கு 1 நிமிஷம். ஸோ கிட்டத்தட்ட நான் பார்த்தேன்னா இன்ட்ராடே பர்பஸ் நான் யூஸ் பண்றது 1 ஹவர், 15 நிமிஷம், 5 நிமிஷம். 5 நிமிஷம் ஓபி மார்க் பண்ணுவேன். நான் ஒருவேளை 15 நிமிஷம் ஓபி எனக்கு ரொம்ப பெரிய கேண்டிலா இருந்துச்சு அப்படின்னா இது எஸ்எல் வைக்கும்போது எனக்கு அதிகமா எஸ்எல் அதிகமாகும். ஸோ ஜோன் ரீபைன்மெண்ட்ங்கிற ஒரு மெத்தடை பயன்படுத்தி இந்த ஆர்டர் பிளாக்கை நான் ரீடிஃபைன் பண்ணுவேன். எனக்கு இந்த இடத்துல 5 நிமிஷத்துல ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கும். ஸோ 15 எனக்கு இங்கேருந்து வரும்போது எனக்கு இந்த இடத்துல 1 நிமிஷத்துல போய் என்ன பண்ணுவோம் இந்த ரீசெண்டா இருக்க அந்த கையை உடைச்சு மேல பாடி க்ளோஸ் ஆர் விக்கி விட்டுருக்கணும். போகும்போது எனக்கு இந்த இடத்துல இம்பேலன்ஸோட ஒரு கேண்டில் இருக்கணும். ஸோ ஒரு இன்ஸ்டியூஷன் உள்ள வர்றதான் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டு தான் நான் உள்ளுக்குள்ள ட்ரேட் எடுப்பேன். நான் நார்மல் இன்ஸ்டியூஷன் வர்றது எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒரு பெரிய கேண்டில், அடுத்த ஒரு பெரிய கேண்டில், அடுத்த ஒரு கேண்டில். இப்படி போகும்போது கேண்டில் 1க்கும் கேண்டில் 3க்கும் கேப் இருக்கும்போது இம்பேலன்ஸ் சொல்லுவேன். இந்த கேப்ல நான் என்ட்ரி எடுப்பேன். இன்னும் கூட என்னோட பார்த்துருப்பீங்க நான் என்ட்ரி 1 என்ட்ரி 2 சொல்லி இன்னும் பர்பஸ்க்காக என்ட்ரியை பிரிச்சு கூட நான் அந்த ஆர்டர் பிளாக்ல இருந்து நான் மார்க் பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் தாண்டி நான் இவ்வளவு ப்ராப்பரா செக் பண்ணிட்டு போனாலும் எனக்கும் எஸ்எல் எடுக்கிறது வாய்ப்பு இருக்கு. அப்படி எஸ்எல் வாங்கினேன் அப்படின்னா நான் கம்மியான செல்ல போவேன். இப்ப நம்ம அந்த மல்டி டைம் ஃப்ரேம் மனசுக்குள்ள வருவோம். இது எதுக்காக நான் இந்த மாதிரி பண்றேன்? சப்போஸ் எனக்கு வந்து ஒரு மார்க்கெட்டோட டைரக்ஷன் தெரியணும். இப்ப நான் 1 ஹவர்ல பாக்குறேன் அப்படின்னா இந்த 1 ஹவர்ல புல்லிஸ் இருந்துச்சுன்னா மார்க்கெட் என்ன நடக்கும்? நம்ம மார்க்கெட் ரூல் படி நேரா அப்படி வருவான். இப்படி போயிட்டு இந்த ஹையை தான் உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மறுபடியும் ரிட்டர்ன் டு ஆர்டர் பிளாக் வருவான். இந்த என்ட்ரி எடுப்பான். இங்க மேல எதுவே உடைப்பான். அப்ப எதுக்காக நான் இதை மார்க் பண்றேன்? டெய்லியில 1 ஹவர் மார்க் பண்ணி இந்த ஹை தான் எனக்கு டார்கெட்டு. ஸோ அப்ப நான் இந்த டார்கெட்டை புக் பண்ணணும் அப்படின்னா எனக்கு என்ன பண்ணணும்? நான் கீழே என்ட்ரி எடுத்துட்டு இங்க இருந்து மார்க்கெட் மேல போறத நான் வந்து ஃபாலோ பண்ணணும். அப்பனா அதனால என்ன மார்க்கெட்டோட டைரக்ஷன் எங்கேன்னு தெரிஞ்சிருக்கணும். கீழே இருக்க ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணிருக்கணும். எனக்கு என்ன ட்ரெண்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப எனக்கு 1 ஹவர்ல புல்லிஷ் இருந்துச்சு. நான் பை பண்றது எனக்கு என்னன்னா ப்ரோ ட்ரெண்ட். நான் இங்கேயே எழுதி வச்சிருப்பேன் ப்ரோ ட்ரெண்ட் அப்படின்னு. இன்னொரு விஷயம் நீங்க பார்த்திருப்பீங்க. எனக்கு 1 ஹவர் மார்க்கெட் என்ன பண்ணிருப்பான்னா மேல் நோக்கி தான் போயிட்டு இருப்பான். ஆனா இங்க கீழே வரும் பாத்தீங்களா? இந்த மூவை கேப்சர் பண்ண கொடுப்பேன். இதை நான் என்னோட டெலிகிராம் கூட கொடுப்பேன். கவுண்டர் ட்ரேட் அப்படின்னு நான் போட்டிருப்பேன். எஸ்எல் மஸ்ட்மே. ஏன்னா மார்க்கெட்டு இப்படி மேல போயிட்டு கீழே வருவேன். இங்க இருக்க ஓபியை தொட்டுட்டு உடனே மேல ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் ட்ரை பண்றது வந்து இந்த மூவை பிடிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்றேன். இதுல மேக்ஸிமம் 1:3 இல்லாட்டி அது கம்மியோ நான் உள்ளுக்குள்ள என்ட்ரி ஆகி ப்ராஃபிட் பார்த்துட்டு வெளில போயிடும். ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இந்த லோவை உடப்பா நான் எதிர்பார்க்க மாட்டேன். ஏன்னா என்னோட ஹையர் டைம் ஃப்ரேம் புல்லிஸா இருக்கு. ஸோ அப்ப என்ன ஆகுனா நான் ஒரு ட்ரேட் எடுக்க போறேன் அப்படின்னா நான் புல்லிஸ்ல இருந்தானா இல்ல பியரிஸ்ல இருக்கானாங்கிறத விடவும் எந்த டைரக்ஷன்ல மார்க்கெட் போதோ அந்த டைரக்ஷன்ல போனேன் அப்படின்னா அது எனக்கு ப்ரோ என்ட்ரி. அந்த என்ட்ரிக்கு எகெயின்ஸ்டா போனேன் அப்படின்னா எனக்கு கவுண்டர் ட்ரேட் என்ட்ரி. ஸோ இந்த பர்பஸ்க்காக தான் நாம வந்து ஒரு மார்க்கெட்டை என்ன பண்றோம்னா ஒரு 3 டைம் ஃப்ரேம்ல அனலைஸ் பண்றோம். நான் சமரைஸ் பண்றேன். ஒரு டைம் ஃப்ரேம் ஹையர் டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிறேங்க. அதே மாதிரி ஒரு டைம் ஃப்ரேம் மிடில் எடுத்துக்கிறேங்க. இன்னொரு டைம் ஃப்ரேம் லோ எடுத்துக்கிறேங்க. ஸோ நிப்டி பேங்க் நிப்டி பண்ணீங்கன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் யூஸ் பண்றது 1 நிமிஷம். ஸோ 1 நிமிஷத்துல வந்து நீங்க என்ட்ரி பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா இவன் என்ன சொல்ற ரூல் இதை விடவும் 3 டைம்ஸ் ஹையமா இருக்கணும். நீங்க அதாவது ஆர்டர் பிளாக் மார்க் பண்றீங்களா 3 டைம்ஸ். ஸோ 3 மினிட்ஸ்ல நீங்க ஓபி மார்க் பண்ணா எனக்கு சில நேரத்துல அது நான் எடுத்த பேக் டெஸ்ட்ல ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைடு. ஸோ அப்ப அதனால என்ன பண்றேன்னா 5 நிமிஷம் ஆர் 15 நிமிஷம் அந்த ஓபி போயிட்டேன்.
அப்போ நான் யூஸ் பண்ற இந்த பிஓஐன்னு சொல்லல, பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 15M அல்லனா 5M. 5Mங்கிறது 5 நிமிஷத்தை குறிக்குது. இதுல தான் என்னோட ஆர்டர் பிளாக் மோஸ்ட் ப்ராபப்லி இருக்கும் இன்ட்ராடே பர்பஸ்க்கு. இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிருப்பேன்னா, என்னோட 1 ஹவர் என்ன பண்ணியிருக்கான்னு நான் கண்டிப்பா பார்த்திருப்பேன். அது கூட இப்ப லைவ்ல காட்டுறேன் என்ன பண்றான் அப்படின்னு. சோ 1 ஹவர்ல என்ன பண்ணுவேன்னா, அவன் புல்லிஷா இருக்கலாம், இல்ல பியரிஷா இருக்கலாம். சோ புல்லிஷா இருந்தேன் அப்படின்னா நான் போறது ப்ரோ ட்ரெண்ட். சப்போஸ் பியரிஷா இருக்கான் அப்படின்னா நான் போறது கவுண்டர் ட்ரேட். அப்ப என்னன்னா கவுண்டர் ட்ரேட் எப்போ வந்தா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகணும். சோ எஸ்எல் வச்சுட்டு வெளியில வரணும் அப்படிங்கிறது நமக்கு நாமளே வச்சுக்கிற ஒரு ரூல் தான். சோ இது எப்படி இருக்கலாம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். சோ நான் என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் எடுத்திருக்கேன். இந்த டிங்கிறது நான் சொல்றது டைரக்ஷன். இதுக்குள்ள நீங்க என்ன டைம் ஃப்ரேம் ட்ரேட் எடுக்க போறீங்கன்னு சூஸ் பண்ணிக்கிறேன். இப்ப நான் சொல்றேன்னா 15 நிமிஷம் அப்படின்னா, ஒருவேளை உங்களுக்கு 15 நிமிஷம் பிடிக்கலையா, 1 ஹவர் வச்சிருக்கேன். 1 ஹவர் முடிக்கலையா, இந்த டைம் ஃப்ரேம் எதை சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நான் இங்க காமிச்சிருக்கேன் பாருங்க. டெய்லி 1 ஹவர் 15 நிமிஷம், 1 ஹவர் 5 நிமிஷம் 1 நிமிஷம், 15 நிமிஷம் 5 நிமிஷம் 1 நிமிஷம் அப்படி சொல்றாங்க. அந்த டைம் ஃப்ரேமை நீங்க அங்கிருந்து இந்த டீன்னு போட்டுக்கலாம். இந்த இடத்துல கொண்டாந்து ஃபிட் பண்ணுங்க. அப்ப என்ன ஆகும், ஒரு டெம்ப்ளேட் மாதிரி ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம். எதுக்காக, என்ன டைரக்ஷன்ல மார்க்கெட் போகுது, ஒண்ணு அப் ட்ரெண்டா புல்லிஷா இல்ல பியரிஷா, இது கண்டுபிடிக்கிறது ஒரு டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுங்க. நீங்க நிப்டி பேங்க் நிப்டி ஃபாலோ பண்ண முடியல, ஸ்டாக் யூஸ் பண்ணுங்க. ஸ்டாக்ல இது 1 ஹவரை யூஸ் பண்ணிக்கிறேங்க. சப்போஸ் நிப்டி 50 இருந்தா, நிப்டி அதாவது இண்டெக்ஸ் யூஸ் பண்றவரா இருந்தா இதை 15 நிமிஷம் யூஸ் பண்ணிக்கிறேங்க. தென் அதோட நெக்ஸ்ட் லோ டைம் ஃப்ரேம். இப்ப நான் என்ன சொல்லுங்க, டெய்லி போற மாதிரி இருந்தா நீங்க 1 ஹவர் போங்கன்னு சொல்லிப்பேன். அப்ப இந்த 1 ஹவரோட கம்மியான டைம் ஃப்ரேம் 15. சோ இதைத்தான் நான் உங்களுக்கு சார்ட்ல கொண்டு வருவேன். இதை விடவும் கம்மியான டைம் ஃப்ரேம் நீங்க ஸ்டாக் பண்ணீங்கன்னா டெய்லி 1 ஹவர் 5 நிமிஷம். நம்மளோட கான்செப்டை பயன்படுத்திங்கன்னா 15, 5 இல்லைன்னா 15, தென் நீங்க எந்தி எடுக்கிறது ஒரே நிமிஷம் தான். சோ இதை தாண்டி போயிடக்கூடாது, இதுக்கு மேலேயும் போயிடக்கூடாது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்லுவேன். சில பேர் வேற வேற டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணிருக்கலாம், அது அவங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கலாம். அது அவங்களோட ட்ரேடிங் சைக்காலஜி, அது அவங்க வச்சிருக்க ட்ரேடிங் செட்டப். என்னோட செட்டப்புக்கு நான் பார்த்த வரைக்கும் 15, 5, 1 இது எனக்கு நல்லா செட்டப் தருது. நான் பேக் டெஸ்ட் பண்ண வரைக்கும் எனக்கு 1:7, அதாவது என்னன்னா நான் 10 ட்ரேட் எடுத்தேன்னா எனக்கு 3 ட்ரேட் எஸ்எல் அடிக்கும், 7 ட்ரேட் வந்து எனக்கு ப்ராஃபிட் கொடுக்கும். ஸோ அந்த 7 ட்ரேடுமே நான் மினிமம் நான் ஆர்ஆர் பார்க்கும்போது என்ன பண்ணுவேன் அப்படின்னா 1:3க்கு மேல வர மாதிரி தான் நான் ஃபுல்லா பார்த்திருப்பேன். எனக்கு இந்த இந்த இது வந்து எனக்கு என்னன்னா ப்ராஃபிட்டா இருக்கிறதுக்கு எனக்கு போதுமான செட்டப்பா இருக்கு. இதுக்கு மேல நான் போய் மாடிஃபிகேஷன் பண்றது இல்ல. ஓகே, இப்போ எனக்கு டைம் ஃப்ரேம் செட் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு நீ எந்த மாதிரி ட்ரேடர்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. நீங்க என்ன ஸ்டாக், அதாவது இண்டெக்ஸா ஸ்டாக்கா ட்ரேட் பண்ண போறேன்னு தெரிஞ்சிருச்சு. இது எப்படி கண்டுபிடிச்சு இது எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்ல என்ன டைரக்ஷன் மார்க்கெட் என்ன பண்றான்னு பாருங்க. அதுதான் ட்ரெண்ட். சப்போஸ் நீங்க ஸ்டாக் வாங்குற மாதிரி இருந்தா என்னோட ரெக்கமெண்டேஷன் புல்லிஷே போகும், அதாவது பை பண்ணுங்க. ஏன்னா எப்போதுமே ஒரு ஸ்டாக்கோட நேச்சர் என்ன பண்ணும்னா மேல் நோக்கி தான் போக ட்ரை பண்ணும். ஒருவேளை ஷார்ட் டைமா அது டவுன் ட்ரெண்டா இருந்தாலும் திரும்பி மார்க்கெட் மேலதான் போகும். பட் நிப்டி பேங்க் நிப்டி தான் அவன் பண்ணுவான், நம்ம 2 டைரக்ஷன் மூவ் ஆகும். பட் நம்ம வந்து அது என்ன எக்ஸ்பைரி, அந்த வியாழக்கிழமை இந்த மாதிரி எக்ஸ்பைரி ஆகனால நாம அந்த டயத்துக்குள்ள ஒரு 30, 40 பாயிண்ட் இல்லாட்டி 50 பாயிண்ட் பிடிச்சா போதும் அப்படின்னு நாம 2 டைரக்ஷன்ல ட்ரேட் பண்ணுவோம் நிப்டி பேங்க் நிப்டில. இல்ல ஸ்டாக்ல போற மாதிரி இருந்தா நீங்க அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்னா, நான் செல்லிங் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், பை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். இப்ப நீங்க 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டீங்க, அது புல்லிஷ்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ நீங்க இந்த உடைச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்கணும், மார்க்கெட் இந்த இடத்துல வியூஸ் கண்டிப்பா ப்ரீவியஸ் கிளாஸை மெர்ஜ் பண்ணி பாருங்க. என்ன பண்ணிக்கணும், மார்க்கெட் செக்ஷன் நீங்க லாக் பண்ணிருக்கணும். அங்க நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்த மாதிரி ஆர்டர் பிளாக் இருக்கணும். அந்த ஆர்டர் பிளாக்கு மார்க்கெட் வந்து தொடணும். இப்ப இங்க இருந்து மேல ஏறி போனால போயிட்டு இந்த ஹை எல்லாம் கன்ஃபார்ம் இருந்தானா ட்ரேட் எடுக்க கூடாது. ஃபர்ஸ்ட் ப்ராப்பரா மார்க்கெட்டை, அதாவது என்ன பண்ணிக்கணும், ஒரு ரேஞ்சுக்குள்ள லாக் பண்ணிட்டு தான் நீங்க இந்த ட்ரேடுக்குள்ள இருக்கணும். நானே ஒரு சில நாளைக்கு என்னோட டெலிகிராம் கொடுப்பேன். இந்த ரேஞ்ச் லாக் ஆகலைன்னா என்ன பண்ணுவோம், வெயிட்டிங் ஃபார் ப்ராப்பர் டைரக்ஷன் போட்டிருப்பேன். ஏன்னா ஒண்ணு இங்க இருந்து மேல போய் இந்த ஹையை உடைச்சு வைப்பான், இல்லைன்னா கீழே வந்து இந்த லோ உடைச்சு வைப்பான். ஏதாவது ஒரு பக்கம் கன்ஃபர்மேஷன் கொடுத்தா மட்டும்தான் நம்ம ட்ரேடுக்குள்ள இறங்கணும். அவன் பாட்டுல மேல போறான் இல்ல கீழே போறான் அப்படின்னு போனோம் அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு ஸ்டாப் லாஸ் வாங்கி கொடுத்துருவான். ஸோ அப்ப என்னன்னா ப்ராப்பரா நீங்க என்ன டைம் ஃப்ரேம் ட்ரேட் பண்ண போறீங்களோ அந்த டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட்டை அந்த டைம் ஃப்ரேம்குள்ள லாக் பண்ணிருக்கணும். உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா 15 நிமிஷத்துல நான் மார்க்கெட்டை லாக் பண்ணிடுவேன். இதான் என்னோட ஸ்டைல். லாக் பண்ணிட்டு இங்க இருந்து வரானான்னு பார்ப்பேன். இங்க வந்து இம்பேலன்ஸோட ஆர்டர் பிளாக் இருக்கான்னு பார்ப்பேன். வந்துட்டு ஒரு நிமிஷம் சிஹெச் கொடுத்தான் அப்படின்னா எனக்கு இது என்ட்ரி 1. இந்த ஆர்டர் பிளாக்க 50% தொடர்ந்து வாய்ப்பு இருக்கு. இது என்ட்ரி 2. கீழே ஒருவேளை நான் எல்லாமே பார்த்துட்டு எல்லாமே நினைச்சு எனக்கு எகைன்ஸ்டா போச்சுன்னா கீழே எஸ்எல் வைப்பேன். இது என்னோட ட்ரேடிங் ஸ்டைல். இங்க இருந்து மார்க்கெட் எங்க போவான், மேல இந்த ஹையை போய் உடைக்க போவான், இல்லைன்னா மேல ஏதாவது ஒரு அன்மிட்டிகேட்டட் சப்ளை இருக்கும், அதை தொட போவான். இந்த கேப்ல எனக்கு எந்த இடத்துல 1:3 வருதோ அந்த இடத்துல புக் பண்ணிட்டு நான் மார்க்கெட் விட்டு வெளில போயிடுவேன். ஒருவேளை நல்ல செட்டப்பா இருக்கு அப்படின்னா நான் குவான்டிட்டி அதிகமா இருந்தா என்ன பண்ணுவேன், ஒரு 3 குவான்டிட்டி எடுத்தேன்னா 2 குவான்டிட்டி நான் ப்ராஃபிட் புக் பண்ணிடுவேன். மீத ஒரு குவான்டிட்டி விட்டுருவேன். அது எவ்வளவு தூரம் வேணாலும் போகட்டும். சப்போஸ் கீழே வந்து எஸ்எல்ஏ அடிச்சாலும் எனக்கு என்ன ஆகும்னா என்னோட ப்ராஃபிட்ல தான் எஸ்எல் வாங்குவேன், என்னோட கை காசுல எஸ்எல் வாங்க மாட்டேன். இது ஒரு கான்செப்ட். ஸோ அதனால நான் என்ன பண்ணேன், இந்த மாதிரி ட்ரேட் பண்ணும்போது நமக்கு இருக்கும்.
இப்ப இந்த மூவை நீங்க பிடிக்கிறீங்க. இது வந்து உங்களுக்கு ப்ரோ ட்ரெண்ட். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். சப்போஸ் மார்க்கெட் இப்படி மேல ஏறி கை வச்சுட்டே இருக்கான். இந்த இடத்துல ஹைய உடைச்சுட்டான். இதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிய போகுது. இங்கேருந்து கீழ மார்க்கெட் என்ன பண்ண போறான்? கன்சாலிடேஷன் போட்டு மார்க்கெட் கீழ இறங்க போறான். இங்க ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு. இத தொட போறான். ஆனா கரண்ட் மார்க்கெட் இங்க இருக்கு அப்படின்னா, நீங்க என்ன பண்ணலாம்? மார்க்கெட் மேல ஏறி கீழ இறங்கி இப்படியே வந்துட்டு இருப்பான். இந்த மூவையும் கேப்சர் பண்ண முடியும். இதுதான் நான் உங்களுக்கு என்னோட டெலிகிராம்ல குடுக்குறது கவுண்டர் ட்ரேட். ஏன்னா, இது இங்கேருந்து எப்ப வேணா ரிவர்ஸ் ஆகலாம். அதனால இந்த ஆர்டர் பிளாக்க தொட்ட உடனே நீங்க என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, நீங்க டார்கெட் நான் சில நேரத்துல சொல்லுவேன், நியூ ட்ரேடர் கேன் புக் யுவர் ப்ராஃபிட்ன்னு ஒரு அட்வைஸ் குடுப்பேன். அது எதனால அப்படின்னா, இந்த ஆர்டர் பிளாக் நியர் பையே இருக்கும். அன்மிட்டட் ஜோன் இங்க எங்கேயாவது இருக்கும். அது தொட்டுருவான். சப்போஸ் இங்கேருந்து இறங்கும்போது கண்டிப்பா அவன் என்ன பண்ணுவான், இந்த மாரி 3 பெரிய கேண்டில் போட்டு தான் இறங்குவான். இந்த 3 கேண்டிலுமே ஒரு 10, 20 பாயிண்ட்ல புக் பண்ணியிருப்பாங்க. யாருன்னா, நியூ ட்ரேடர். அவங்க அப்பதான் மார்க்கெட்டுக்கு வருவாங்க. அவங்கள வந்து நம்ம லாஸ் ஆக்கி அனுப்பிறக்கூடாது. ஸோ அட்லீஸ்ட் ஒரு மினிமமாவது ப்ராஃபிட்ல போகணுங்கிறதுக்காக அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, மினிமம் ப்ராஃபிட் அதாவது நியூட்ரல் கேன் புக் யுவர் ப்ராஃபிட்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாரி ஒரு மூவ புடிச்சீங்க அப்டின்னா, அது புல்லிஷு. அங்கேருந்து ஆப்போசிட் இத வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு மார்க்கெட் சிக்னல் சொல்லியிருக்கேன். கரெக்ஷன், புல் பேக், ரீட்ரேஸ்மென்ட். இந்த மூவ புடிச்சீங்க அப்டின்னா, அது கவுண்டர் ட்ரேட். இது எப்படி இருக்கலாம்? மார்க்கெட் மேலேருந்து கீழ ஏறும்போது, இங்கேருந்து இப்படி போயிரலாம். 15 நிமிஷத்துல போயிட்டு, அங்கேருந்து 1 நிமிஷத்துல என்ன பண்ணும் அப்படியே இறங்கி, இறங்கி வந்துட்டு இருக்கலாம். நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க? ஆல்ரெடி ஒரு ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு சிங்கிள் சிஹெச் வச்சு குடுத்தான் அப்டின்னா, உங்களோட ஹையர் டைம் ஃப்ரேம் என்ன சொல்லுது? புல்லிஷ் சொல்லுது. நீங்க மார்க் பண்ணியிருக்கிறது இந்த 15 நிமிஷமோ, இல்ல 5 நிமிஷம் ஒரு ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணியிருக்கேன். இது என்ன சொல்லுது? புல்லிஷா ட்ரை பண்ணுது. அப்ப சிஹெச் வச்சுட்டான்னா, இந்த நீங்க எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறீங்க? 1 நிமிஷத்துல என்ட்ரி எடுக்கிறீங்க. அப்ப யோசிச்சு பாருங்க. 1 ஹவர் புல்லிஷு, 15 நிமிஷம் புல்லிஷு, நீங்க என்ட்ரி எடுக்கிறது 1 ஹவரும் சரி 1 நிமிஷமும் புல்லிஷ். அப்ப 3 டைம் ஃப்ரேம் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்போது, மார்க்கெட் நீங்க எதிர்பார்த்த மாரி இந்த ஹைய போய் உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப, ரொம்ப அதிகம். ஸோ ஆல்மோஸ்ட் நான் இதெல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு தான் என்னோட டெலிகிராம் குடுப்பேன். நான் இப்படி பண்ணும்போது, ஏதாவது ஒரு இந்த இடத்துல வந்து ஒரு லாங் அதாவது இந்த இடத்துல நெறைய இருக்க ஒரு சப்ளை இருந்துச்சுன்னா, எனக்கு இந்த இடத்துல எஸ்எல் வாங்கி மார்க்கெட் நேரா கீழ வந்து இந்த டிமாண்ட உடைச்சுருவான். சப்போஸ் இந்த இடத்துல டிமாண்ட் நான் எஸ்எல் வாங்கிட்டேன்னா அப்படியே உட்கார்ந்திருக்க மாட்டேன். எனக்கு இந்த இடத்துல இந்த பொசிஷன் ரிவர்ஸ் பண்ணிட்டேன்னா என்ன போவேன்னா, ஃபிளிப் என்ட்ரி அடுத்த மெட்ரோ இருக்கு. அந்த ஃபிளிப் என்ட்ரில ட்ரேட் எடுத்து இந்த லாஸ் எனக்கு இங்கேயே ரெக்கவர் பண்ண முடியும். பட் இந்த மாரி போனோம்னா, எனக்கு நான் மறுபடியும் ஒரு லாஸ் வரும். ஒரு முன்னொரு லாஸ் வரும். ஸோ எமோஷனலா ட்ரேட் பண்ணி நம்ம அதிகமா கேபிட்டல் லாஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம ரூல் படி நம்மளோட ஸ்டூடண்ட் சொல்லி அனுப்புறதுன்னா, ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் எடுங்க. அதுவும் ப்ராஃபிட்டோ, லாஸோ அத முடிச்சுட்டு அடுத்த ட்ரேட்க்கு போயிருங்க. அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். ஸோ நீங்க இப்ப இந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க? ஒரு புல்லிஷா ஒரு டைரக்ஷன் பார்த்துட்டீங்க. புல்லிஷான்னு பார்க்குறீங்க. புல்லிஷா இருந்தா இந்த மார்க்கெட் உங்க டைரக்ஷன் போறது. நீங்க ப்ரோ ட்ரெண்ட் எடுக்குறீங்க. இல்ல இந்த மூவ மேலேருந்து கீழ இறங்குற மூவ் இந்த மூவ் பிடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, மார்க்கெட் பியரிஷா இருக்கலாம். நீங்க என்ன பண்ண ஒரு டபுள் சிஹெச் பார்த்துட்டு இந்த மூவ் எடுக்க பிடிக்க முடியும். இதுக்கு பேரு கவுண்டர் ட்ரேட். சோ இப்ப நான் உள்ள கவுண்டர் ட்ரேட், ப்ரோ ட்ரேட்ன்னு சொன்னேன்ல. இது எப்படி நான் ஐடென்டிஃபை பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆ பிரிப்பேன். எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, இந்த மாரி ஒரு டிமாண்ட தொட்டு என்னோட ஹையர் டைம் ஃப்ரேம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒருவேளை அது புல்லிஷா இருந்து நான் ப்ரோ ட்ரேட் என்று எடுக்கிறேன் அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோட டிமாண்ட தொட்டு சிங்கிள் சிஹெச் வச்சா போதும். இந்த இடத்துல நான் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு 3 இந்த மாரி பெரிய கேண்டில் போயிருக்கணும். வித் இம்பேலன்ஸோட இருக்கணும். இது மட்டும் தான் நான் பார்ப்பேன். அதே மாரி கீழ வந்து இன்னும் கொஞ்சம் லிக்விடிட்டி இருந்துட்டு மறுபடியும் மேல போனா அப்படின்னா, எனக்கு இந்த ஆர்டர் பிளாக் வேலிட். கண்டிப்பா வருவான். இந்த ஆர்டர் பிளாக் தொடுவான். தொட்டுட்டு மினிமம் 2 கேண்டில் 3 கேண்டில்ல மேல போவான். ஸோ லாட் சைஸ் இன்கிரீஸ் பண்ணி இதையும் புக் பண்ணலாம். இல்ல எனக்கு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் போதும்னா இதையும் புக் பண்ணலாம். அதுக்கப்புறம் திரும்பனா கூட இந்த ஹைய போயிட்டு ஒண்ணு இங்கேருந்து கன்சாலிடேஷன் பண்ணணும். இல்லாட்டி இத உடைச்சு மேல போணும். ஸோ ப்ரோ ட்ரெண்ட் என்ட்ரி சிங்கிள் சிஹெச் பார்த்துட்டு நான் டிமாண்ட்ல இருந்து என்ட்ரி எடுப்பேன். இது ஒரு டைப். சப்போஸ் எனக்கு இப்போ நான் வந்து என்ன பண்ணா இந்த ப்ரோ ட்ரெண்ட் என்ட்ரில மார்க்கெட் எனக்கு என்ன பண்றான் இப்படி மேல ஏறிட்டு இந்த இடத்துல எக்ஸ உடைச்சிட்டு கரெக்ஷன் வச்சுட்டு இருக்கான். ஆனா எனக்கு ரியலி நான் எடுக்க வேண்டிய என்ட்ரி இங்க இருக்கு அப்படின்னா, இந்த நேரத்த நான் சும்மா இருக்க மாட்டேன். இந்த இடத்துல நான் ஒரு என்ன பண்ணுவேன்னா, இந்த கவுண்டர் ட்ரேட் போவேன். இதுக்கு என்ன நடக்கும்னா, மார்க்கெட் இங்க வரணும். இத உடைக்கணும். இதுதான் வந்து நான் என்ன பண்ணுவேன், டபுள் சிஹெச் வைப்பேன். ஃபர்ஸ்ட் லோ உடைக்கணும், 2வது லோ உடைக்கணும். 2வது லோ உடைச்சுட்டு இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இம்பேலன்ஸோட ஆர்டர் பிளாக் வைப்பான். சேம் டைம் கவனமா இருக்கணும். ஏன்னா, இங்கேயும் ஒரு அன்மிட்டிகேட் ஜோன் வாய்ப்பு இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணுவேன், இத 2ஆ பிரிச்சிருப்பேன். என்ட்ரி 1, என்ட்ரி 2ன்னு பிரிச்சிருவேன். இவங்கேருந்து என்ட்ரி 1 எடுக்கலாம். எடுத்துட்டு இங்கேருந்து கீழ வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த 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 நோக்கி வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை நான் எதிர்பார்க்கிற இன்ஸ்டிடியூஷன் இந்த இடத்துல அவன் ஆர்டர் பிக்ஸ் பண்ணனா, மார்க்கெட் மேல போகும். சோ இங்க இருந்து மார்க்கெட் கீழ வரும். நான் இப்படி எல்லாமே பிளான் பண்ணிட்டேன். அவன் இங்க இருந்து வரணும்னு அவசியமே கிடையாது. ஒருவேளை இந்த ஹைக்கு மேலே உடைச்சு பாடி க்ளோஸ் பண்ணிட்டான் அப்படின்னா, நான் எஸ்எல் வாங்கிருவேன். சோ எஸ்எல் வாங்கிட்டு மார்க்கெட்டே இருந்து வெளியில போயிருவேன். அடுத்த நாள் அடுத்த செட்டப் பார்த்துக்கலாமே அப்படிங்கிற விஷயம் நடக்கும். சோ அப்ப என்னன்னா, நீங்க மறுபடியும் நான் சொல்ற விஷயம், நீங்க எல்லாமே பார்ப்பீங்க. கரெக்ட்டா ட்ரேடுக்கெல்லாம் எடுத்துருவீங்க. என்ட்ரி எல்லாம் எடுத்துருவீங்க. நீங்க பண்ணாத ஒரே விஷயம் என்னன்னா, எஸ்எல் வைக்க மாட்டீங்க. அந்த எஸ்எல்ல கண்டிப்பா வைங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு ஆளும் லாஸ் பண்ண ஒவ்வொரு ஆளும் நீங்க ஃபோன் பண்ணியோ, இல்ல நீங்க உங்க மனசாட்சி தொட்டு பாருங்க. எஸ்எல் வைக்காம தான் லாஸ் வாங்கியிருப்போம். நானே என்னோட வீடியோல நேத்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோல நீங்க போய் பார்த்தீங்கன்னா, 1 மாசத்துல மொத்த கேப்பிட்டல் நான் இழந்துட்டேன்.
என்ன ரீசன்னா 100% ரிஸ்க். இப்ப நான் ஒரு ட்ரேட் இருக்குன்னா, இப்போ அந்த முழுசா வந்தா நமக்கு என்ன நினைப்போம்? ப்ராஃபிட் போச்சுன்னா மொத்த கேபிட்டலும் போட்டு உட்கார்ந்திருப்போம். அந்த மாதிரி நீங்க எவ்வளவு கேபிட்டல் இருந்தாலும் காலியாயிரும். அப்ப என்னன்னா ப்ராப்பரா எஸ்எல் வச்சா மட்டும் தான் நான் திரும்ப திரும்ப ஏன் எஸ்எல் சொன்னா, அதுலேருந்து வெளியில வரணும்னா நம்மள பாதுகாக்கணும். சோ அப்ப டபுள் சிஹெச் பார்த்தீங்கன்னா நீங்க என்ன போறீங்கன்னா கவுண்டர் ட்ரேட். இது என்ன பண்ணும் அப்படின்னா, இது எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா, மார்க்கெட்ட நீங்க 15 நிமிஷத்துல புல்லிஷோ, பியரிஷோ கண்டுபிடிச்சீங்க. மார்க்கெட் இப்படி அங்க இருந்து கீழ இறங்கி வரும்போது 1 நிமிஷத்துல பாருங்க. 1 நிமிஷத்துல அவன் என்ன பண்ணிக்கணும்னா, ஒரு ட்ரேடிங் ரேஞ்ச ஃபர்ஸ்ட் வச்சேன்னா சிங்கிள் சிஹெச். அதுக்கப்புறம் இவன் எப்படி இறங்கியிருப்பான்? இப்படிதான் இறங்கியிருப்பான். அப்ப 2வது கை இருக்குல்ல, இதையும் உடைக்கணும். அப்படி உடைச்சா தான் நான் இங்க போட்டிருக்கேன் பாருங்க. மேல இருந்து கீழ வந்தான், இடைச்சான், மறுபடியும் பிஓஎஸ் வச்சு கீழ இது நான் சொல்றது இது லோவர் டைம் ஃப்ரேம்ங்க. ஹையர் டைம் ஃப்ரேம் கிடையாது. ஹையர் டைம் ஃப்ரேம்ங்கிறது நீங்க இது என்ன மார்க் பண்ணிட்டீங்க? டிமாண்ட் மார்க் பண்ணிட்டீங்க. அப்ப அங்கேருந்து கீழ வரான். சோ உடைச்சு வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸ் குடுப்பான். எந்த இடத்துல அவன் மார்க்கெட்டோட ரேஞ்ச் வச்சிருக்கானோ, அந்த ரேஞ்சே உடைச்சுட்டு, நான் இதுவரைக்கும் நீங்க பியரிஷ் பார்த்தீங்க. பியரிஷ் இல்ல நான் புல்லிஷா மாறிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். இந்த சிஹெச். இது உங்களுக்கு கன்ஃப்யூஷன் இருந்துச்சுன்னா, என்னோட மார்க்கெட் செட்டில் வீடியோ பாருங்க. உங்களுக்கு கிளியரா இருக்கும். அங்க போனவன் திரும்பி வருவான். என்ன பண்ணுவான்? இங்க விட்டுட்டு போன அன்பில்ட் ஆர்டர் ஃபில் பண்ண வருவான். இங்க இருந்து மார்க்கெட் மேல போகும். இதுவும் கவுண்டர் ட்ரேட். சோ அப்ப என்னன்னா, ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ப்ரோ ட்ரேட்னா சிங்கிள் சிஹெச். கவுண்டர் ட்ரேட்னா டபுள் சிஹெச். ஒருவேளை நீங்க புதுசா மார்க்கெட்ல இருந்தீங்கன்னா, ஒண்ணு சிங்கிள் அதாவது ப்ரோ ட்ரேட் மட்டும் எடுங்க. கவுண்டர் ட்ரேட் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து நீங்க பை மூவ்மெண்ட் பார்க்கும்போது, செல் மூவ்மெண்ட் பார்க்கும்போது அப்படியே ரிவர்ஸ். மார்க்கெட் என்ன பண்ணிக்கலாம்? மார்க்கெட் மேல இருந்து இப்படி இந்த மாதிரி கீழ இறங்கி வந்திருக்கலாம். வந்துட்டு மேல ஒரு சப்ளை வச்சுட்டு வந்திருக்கலாம். அந்த சப்ளைய மேல போய் தொடும்போது நீங்க செல் மூவ்மெண்ட் குடுக்கலாம். இதுக்கு நீங்க பார்க்க வேண்டியது சிங்கிள் சிஹெச். சப்போஸ் மார்க்கெட் என்ன பண்ணீங்க அப்படி மேலே போயிட்டு இங்க ஒரு சப்ளை இருக்கு. தொட்டுட்டு இங்க கீழ வரான் அப்படின்னா, நீங்க மார்க்கெட் புல்லிஷ்ன்னு பார்த்துட்டு இருக்கீங்க. அவன் சப்ளை தொட்டு கீழ இருக்கான்னா, அவன் 2 லோவ உடைச்சுட்டு கீழ வச்சு பாடி க்ளோஸ் பண்ணா, நீங்க கவுண்டர் ட்ரேட்ல டபுள் சிஹெச் வச்சுட்டு நீங்க செல் போகலாம். சோ இதுதான் இந்த இந்த மெத்தட் படி நம்ம பிளான் பண்றோம். அப்ப என்னன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்ன? முதல்ல ஒரு டைரக்ஷன கண்டுபிடிக்கணும். இது எப்படி நான் பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாரி. நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு டைம் உங்களுக்குன்னு ஒரு இப்ப நான் சொல்றது 15 நிமிஷம்னா, இது என்னோட ஸ்டைல். உங்களுக்குன்னு நீங்க ஒரு ஸ்டைல பிக்ஸ் பண்ணுங்க. அது 15 நிமிஷமா இருக்கலாம், இல்ல 30 நிமிஷமா இருக்கலாம், இல்ல 1 ஹவரா கூட இருக்கலாம். அந்த அந்த டைம் நீங்க மாத்திட்டீங்கன்னா, ஒரு 3 மாசமோ, 6 மாசம் ஒரு 6 மாசமோ, அது உங்களுக்கு செட் ஆகுற வரைக்கும் நீங்க ஒரு விஷயத்த புடிச்சிட்டீங்கன்னா, இன்னைக்கு ஒண்ணு, நாளைக்கு ஒண்ணு பண்ணிட்டு இருக்காதீங்க. ஒரு செட்டப் புடிச்சீங்கன்னா, அது லாஸ் ஆகுதோ, ப்ராஃபிட் ஆகுதோ, அது கரெக்ட்டா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நாள் எடுத்துக்கிருங்க. ஒரு 3 மாசமா, 6 மாசமா எடுத்துட்டு, அதிலேயே திரும்ப திரும்ப பேக் டெஸ்ட் பண்ணுங்க. ஏன் சொல்றேன்னா, நீங்க ஒரு 10 ட்ரேட் எடுத்தீங்கன்னா, அது 7 வரைக்கும் வின் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஈவன் இன்னும் சொல்லப்போனா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல குருட்டாம்போக்குல நீங்க எடுத்தா கூட ப்ராஃபிட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா என்னன்னா, மினிமம் 5க்கு 5ஆவது நீங்க வின் பண்ணிறணும். அதை விட்டுட்டு 3 ப்ராஃபிட் 7 லாஸ்ன்னு இருந்தீங்கன்னா, உங்களோட கேப்பிட்டல் குறைஞ்சிரும். அப்ப என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் சொல்ற மாரி, இல்ல என்னோட டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணாலும் பரவால்ல. 15 நிமிஷத்த மார்க்கெட்ட ஒரு ரேஞ்சுக்குள்ள லாக் பண்ணுங்க. அது புல்லிஷா இருக்கட்டும், இல்ல மார்க்கெட் 10 நிமிஷம் பியரிஷா இருக்கட்டும். பண்ணிட்டீங்க ஒரு விஷயம். நெக்ஸ்ட் இங்க ஒரு ஆர்டர் பிளாக். இந்த இடத்துல நீங்க ஒரு செல் பண்ண போறீங்க, சப்ளை மார்க் பண்ணுங்க. ஓபி. சப்போஸ் நீங்க பை பண்ண போற மாரி இருந்தா, இந்த இடத்துல இல்ல இந்த இடத்துலயே நீங்க என்ன பண்ணலாம், ஒரு ஓபி மார்க் பண்ணுங்க. அது 15ஆ இருக்கலாம், இல்ல 5ஆ இருக்கலாம். இது 15ஆ இருக்கலாம். அது அந்த இடத்துக்கு பொருந்த மாதிரி. நான் என்ன என்ன நான் உடனே வந்து இந்த ரூல்ல தான் இருக்குன்னு கிடையாது. மார்க்கெட் என்ன சொல்லுதோ அதுக்கு தகுந்த மாரி நம்மள மாத்திக்கணும். மாத்திட்டு திரும்பி ரிட்டர்ன் டூ மேல வருவான். இந்த இடத்துல லிக்விட்லாம் வச்சுட்டு வருவான். வச்சுட்டு கீழ திரும்பி வருவான். அப்ப வரும்போது இங்க என்ட்ரி எடுத்தா இது டார்கெட். இங்க என்ன பண்ணுவான்? மேல இருந்து இப்படி வந்துட்டு இங்க லிக்விட் வச்சு மேல போயிட்டு திரும்பி கீழ வருவான். இதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் லிக்விடிட்டி பார்த்தா மட்டும் தான் மார்க்கெட் திரும்பி இந்த ஆர்டர் பிளாக் வந்துட்டு என்ட்ரி எடுத்துட்டு மேல போவான். அப்ப என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு? இந்த இடத்துல ஒரு விஷயம் கிளியரா தெரிஞ்சிருக்கு. ப்ரோ ட்ரெண்ட் என்ட்ரி 15 நிமிஷத்துல புல்லிஷ் வைக்கிறான். நீங்க பை பண்றீங்க 1 நிமிஷத்துல. இல்ல மார்க்கெட் மேலேயே போயிட்டு இருக்கான். இன்னும் கீழ வரல. உங்க ஆர்டர் பிளாக் வரலன்னா, இது கவுண்டர் ட்ரேட் எடுக்குறீங்க. இது நீங்க என்ன பண்ணீங்கன்னா, டபுள் சிஹெச் வச்சு பார்க்க போறீங்க. சோ 15 நிமிஷத்துல மார்க்கெட் செக்ஷன், 15/6 5 நிமிஷத்துல ஆர்டர் பிளாக், தென் 1 நிமிஷத்துல என்ட்ரி. இதுதான் நம்ம வந்து ஒரு இன்ட்ராடே பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ற ஒரு மல்டி டைம் ஃப்ரேம் அனலைஸ். சோ மார்க்கெட் இந்த மாதிரி மேல ஏறி போயிட்டே இருக்கலாம். சோ அந்த அந்த மார்க்கெட் ஏறி போற இடம் எப்படி இந்த மாதிரி ஏறி போயிட்டே இருக்கும். சோ போயிட்டு திரும்பி மார்க்கெட் கீழ வரும்போது தான் நாம அது ப்ரோ என்ட்ரியா இல்ல கவுண்டர் ட்ரேட் என்ட்ரியா அப்படின்னு நினைக்கிறோம். சோ 15 நிமிஷத்துல இப்படி ஏறி போனா அப்படின்னா அது ப்ரோ ட்ரெண்ட். இந்த இடத்துல இதெல்லாம் இந்த பாருங்க திரும்பி வரும். இது எல்லாமே கவுண்டர் ட்ரேட். இதுவும் ட்ரேட் பண்ண முடியும். ஆனா நல்லா கத்துக்கிட்டீங்கன்னா மார்க்கெட் எந்த பக்கம் போனாலும் சரி. நீங்க அவன் பை சைடு குடுத்தாலும் நீங்க ட்ரேட் பண்ண முடியும். அவன் செல் சைடு கரெக்ஷன் குடுத்தாலும் ட்ரேட் பண்ண முடியும். ஆனா என்னன்னா, இந்த ப்ராப்பர் ப்ரோ ட்ரெண்ட் போறீங்களா? இல்ல செல் ட்ரெண்ட் அதாவது கவுண்டர் ட்ரேட் போறீங்களா? என்ன பக்கமா நீங்க போறீங்கங்கிறத பார்க்கணும். பை பண்ணி ப்ரோ ட்ரெண்டா இருந்தா சிங்கிள் சிஹெச். இல்ல அதே கவுண்டர் ட்ரேட் போறீங்கன்னா, டபுள் சிஹெச். இது கொஞ்சம் ஃபர்ஸ்ட் கேட்கும்போது ஒரு மாரியா இருக்கும். என்னோட வீடியோ பாருங்க. போன தடவ நான் இதோட இது வெபினார் எடுத்தேன். அந்த வெபினார்ல இது கிளியரா இருக்கும். ஒருவேளை டவுட் இருந்துச்சுன்னா, என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழ தர்றேன். அந்த நம்பர்ல வாங்க. நான் உங்க டவுட்ட கிளியர் பண்றேன்.
ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கிறது ஒரு மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ், சிங்கிள் சிஹெச் எப்படி இருக்கும், டபுள் சிஹெச். நான் இப்போ இதே கிளாஸை நான் உங்களுக்கு ஒரு பெய்டு வெர்ஷனாக எடுத்துட்டு இருக்கேன். நம்மளோட கிளாஸ் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்னா, பெய்டு ஸ்டூடெண்ட்க்கு நமக்கு தர கண்டென்ட் என்ன இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சப்ளை டிமாண்ட்னா என்ன அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். தென் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், கம்ப்ளீட்டா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் சொல்லி கொடுப்பேன். இதுல எப்படின்னா, நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது மட்டும் இல்லாம நீங்க உங்களால கரெக்டான ஒரு ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணி கரெக்டா அதுக்குள்ள இந்த ரேஞ்சுக்குள்ள லாக் பண்ண முடியுதா அப்படிங்கிறத நான் வெரிஃபை பண்ணிட்டு தான் உங்களை அடுத்த லெவல் கொண்டு போவேன். தென் அதுக்கடுத்து ஆர்டர் பிளாக், தென் இம்பேலன்ஸ், பேலன்ஸ், மிட்டிகேஷன், ஃபேர் வேல்யூ கேப், இதைத்தான் எஃப்இஜின்னு சொல்லுவாங்க. சில நேரத்தில் அது இம்பேலன்ஸ் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. தென் பிரீமியம் வெர்சஸ் டிஸ்கவுண்ட், நான் சொன்ன கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு. ஸோ கன்ஃபர்மேஷன், தென் அக்ரெசிவ் என்ட்ரி. ஸோ நீங்க எதுவுமே கன்ஃபர்மேஷன் பார்க்காம ஒரு சில விஷயங்களை மட்டுமே பார்த்துட்டு நீங்க எடுத்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் என்ட்ரி, ஆர்டர் ஃப்ளோ, பிளிப்ஸ்னு சொன்னீங்க. சப்போஸ் நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஒரு ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணிருக்கீங்க, இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு, இது பையா நினைச்சு போறீங்க அப்படின்னா, சப்போஸ் அது ஃபெயில் ஆச்சுன்னா திருப்பி இந்த என்ட்ரி எடுக்க முடியும் அப்படிங்கிற விஷயம் தான் டிப் என்ட்ரி. தென் இப்போ நீங்க பார்த்தது மல்டி டைம் ஃப்ரேம். இப்போ நான் சொன்னது வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். மொத்தம் இது வந்து 4 லாஜிக்கா பிரிப்போம். ஸோ நான் இப்போ சொன்னது உங்களுக்கு ஒரு விஷயம், இதுல இன்னும் 3 விஷயம் இருக்கு. அதுக்கப்புறம் லிக்விடிட்டி, நான் அடிக்கடி சொல்ற விஷயம் தான் லிக்விடிட்டி பார்க்கணும் அப்படின்னு. லிக்விடிட்டி, தென் ஒரு ஜோனு இந்த இடத்துல உடையுமா உடையாதான்னு பார்க்கறதுக்கு ஒரு ஜோனை வேலிடேட் பண்ணுவேன். ஒரு என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சில விஷயங்களை செக் பண்ணுவேன். இந்த விஷயம் நான் படிச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் அவங்களுக்கு என்ட்ரி கொடுப்பேன். தென் கடைசியா நீங்க வந்து நிக்கிறது நான் சொன்ன பாத்தீங்களா 15-5-1 சொன்னேன் இன்ட்ராடே மாடல். இல்ல அப்படின்னா நான் உங்களோட ஸ்விங் ட்ரேடிங், இதுல ரெண்டுமே உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுவேன். எது உங்களுக்கு சூட்டபிள் ஆகுதோ நீங்க அந்த சைஸ் போய் ட்ரேட் பண்ணலாம். கடைசியா மேனேஜர், தென் ட்ரேடிங் சைக்காலஜி. இப்ப ட்ரேடிங் சைக்காலஜி இப்ப கடைசியா ஒரு வீடியோ போட்டிருப்பேன். எப்படின்னா நான் முழுக்க லாஸ்ல இருந்தேன். ஸோ ஒரு லாஸ்ல இருந்து நான் எப்படி ஒரு பேப்பர் ட்ரேட் பண்ணேன், பேப்பர் ட்ரேட்ல இருந்து எப்படி நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் ட்ரேடுக்குள்ள வரல, வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே லாஸ் வாங்கிட்டேன். அந்த லாஸை 1:2 மாத்தினேன், அப்புறம் 50-50 மாத்தினேன். தென் அதுக்கப்புறம் அதை இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணி என்ன பண்ணேன், அதிகபட்சமா என்னோட வினிங் ரேட்டை அதிகப்படுத்தினேன். ஸோ அப்படி எப்படி லாஸ்ல இருந்து வெளில, இது வந்து ட்ரேடிங் சைக்காலஜி. இது முழுக்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ட்ரேடிங் சைக்காலஜிலாம் நான் உங்ககிட்ட பெய்டு கோர்ஸ்ல நான் ஷேர் பண்றேன். உங்களுக்கு ஒருவேளை இந்த கோர்ஸ் பத்தி டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா நான் இங்க கீழே கொடுக்குற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்க, இல்ல எனக்கு எஸ்எம்எஸ் அனுப்புங்க. நான் கால் பண்ணி உங்களுக்கு அதுல டவுட் சொல்றேன். இந்த கோர்ஸ் பத்தின டீடைல்ஸ் நான் உங்களுக்கு அதுல சொல்றேன். தேங்க்யூ. நம்ம இன்னொரு நாள் இன்னொரு வெபினார்ல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.